ஹிங்குராகொட திவுலன் கடவள பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியொன்றின் போது ஏற்பட்ட வன்முறை சம்பவம் குறித்து மெதிரிகிரிய போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு திவுலன் கடவள கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் போது கலவரம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக அறிவித்திருந்த 2 பாடகர்கள் கலந்து கொள்ள தவறியதால் இந்த குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த இசை நிகழ்ச்சி பாடகர்கள் குழு பங்கேற்புடன் நடைபெறும் என்று ஏற்பாட்டாளர்கள் விளம்பரப்படுத்தியதுடன் 1000 மற்றும் 2500 ரூபாவுக்கு டிக்கெட்டுகளை விற்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்நிலையில் நேற்றிரவு இசை நிகழ்ச்சி தொடங்கியதாகவும் பங்கேற்க திட்டமிடப்பட்ட 2 பாடகர்கள் வருகை தரவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி அறிவிப்பாளர் அதிகாலை 1:30 மணியளவில் இசை நிகழ்ச்சி முடிவடைவதாக அறிவித்த நிலையில் பார்வையாளர்கள் கோபமடைந்து மோசமான வகையில் நடந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இசை நிகழ்ச்சியில் இருந்த நாட்காலிகள் உட்பட சொத்துகளும் இசைக்குழுவின் இசைக்கருவிகளும் தாக்கப்பட்டுள்ளன. சம்பவ இடத்தில் சுமார் 45 போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்த போதிலும் அவர்களால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பான விசாரணையில் இசை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வாக்குறுதி அளித்த தொகையை செலுத்தாததால் சம்பந்தப்பட்ட 2 பாடகர்களும் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்பது தெரியவந்துள்ளதாக மெதிரிகிரிய போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது.